டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நடிகர் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா அப்கமிங்ல ஒரு 5 படங்கள் கைவசம் வச்சிருக்காரு. சோ அடுத்தடுத்து நடிகர் சூர்யா அவர்கள் எந்த டைரக்டர் கூட இணைய போறாரு அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பேசலாம். சோ நடிகர் சூர்யா அவர்களுடைய 36வது படம் தாங்க என்ஜிகே. செல்வராகவன் டைரக்ஷன்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல்ல, சாய் பல்லவி மற்றும் ரகுல்பீர் சிங் அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் இந்த படத்துல இருக்காங்க. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு இந்த என்ஜிகே படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ்க்கு ஒரு சம்மர் ட்ரீட் கொடுத்தாங்க. சோ இத அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஏப்ரல் 12 இல்லனா ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ படத்துல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு பொலிட்டிஷியனா பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அரசியல் சப்ஜெக்டையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டீப்பா பேசியிருக்காங்க அப்படின்றத ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ட்ரீசர் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே அழகா கன்வே பண்ணுச்சு. சோ இது 36வது படம் முடிஞ்சு 37வது படம் பாத்தீங்கன்னா நம்ம கேவியான டைரக்ஷன்ல 3வது முறையா நம்ம சூர்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர் 37வது படத்துல இந்த படத்துக்கு காப்பான் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. சோ டைட்டிலுக்கு ஏத்தாப்புல பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துல மோகன்லால் மற்றும் ஆரியான இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாங்க. மோகன்லாலுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல ப்ளே பண்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்க போஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 கெட்டப்ஸ் நடிகர் சூர்யா அவர்கள் இது வரைக்கும் காமிச்சிட்டாங்க. சோ வித்தியாசமான கட்டிங்ல ஹேர் ஸ்டைல்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட்டா ஒரு கமெண்டோ மாதிரியான ஒரு லுக்ல நம்ம சூர்யா அவர்கள் இந்த படத்துல இருக்காங்க. சோ 36வது படம் என்ஜிகேல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ பொலிட்டிஷியன் மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாரு. 37வது படம் இந்த காப்பான் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கமெண்டோ மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாரு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2 கெட்டப்லயுமே சூர்யாவை இதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் பார்த்தது இல்ல. சோ அதுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அவரோட 38வது படம் சுதா கொங்காரா டைரக்ஷன்ல ஆல்ரெடி இறுதி சுற்று அப்படின்னு ஒரு சென்சேஷனலான படத்தை கொடுத்தவங்க தான் நம்ம டைரக்டர் சுதா கொங்காரா. அவங்க டைரக்ஷன்ல நடிகர் சூர்யா அவர்கள் அவர் 38வது படத்தை பண்ண போறாருங்க. இந்த 38வது படத்துல நடிகர் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா ஏர் டெக்கான் கேப்டன் ஆகிய கோபிநாத் மாதிரி தான் இந்த படத்துல பண்றாரு. சோ அவருடைய வாழ்க்கை வரலாறு சோ கோபிநாத் கேரக்டர் தான் நம்ம சூர்யா அவர்கள் இந்த படத்துல பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 38வது படத்துல பைலட்டாகவும் நம்ம சூர்யாவை பார்க்க போறோம். சோ ஃபேன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான ரோல் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா அவர்கள். சோ ஒவ்வொரு படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ல ஒவ்வொரு ஆங்கிள் சூர்யா அவர்களை பார்க்க போறோம் அப்படின்னும் போது அப்கமிங்ல இருக்க 3 படங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான வெயிட்டிங் இருக்கு சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில. சோ 3 படங்கள் முடிஞ்சிருச்சு. சோ அடுத்து 4வது படம் சூர்யா 39. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா அவர்கள் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய தம்பி ஆகிய கார்த்திக் சிறுத்தை படம் தான் ஒரு பிக் பிரேக்கிங்கா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் கூட இப்ப சிறுத்தை சிவா இணையறாரு, சூர்யா மற்றும் சிவா இணையறாங்க அப்படின்னும் போது இந்த காம்போக்காகவும் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சிவா கூட பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஏகப்பட்ட படம் பண்ணிருக்காங்க. சோ மியூச்சுவலான இதான் கிடைச்சிருக்கு. சோ இந்த படம் சக்சஸ் ஆகுமா, எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இந்த படத்துல யார் ப்ரொடியூஸ் பண்றா, யார் ஹீரோயின் நடிக்கிறா, மத்த கேஸ்டிங் டீடைல்ஸ் எதுவுமே தெரியலங்க. சோ சூர்யா 39 சிறுத்தை சிவா டைரக்ட் பண்றாரு, சூர்யா நடிக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அடுத்து சூர்யா 40. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனியான நம்ம ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் அதுவுமே அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. பட் சூர்யா வச்சு ஒரு படம் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்ற மாதிரியும் அந்த படத்தை நம்ம ஹரி அவர்கள் டைரக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. சோ இது கன்ஃபார்ம் ஆனா சூர்யாவுடைய 40வது படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல ஹரி டைரக்ஷன்ல தான் இருக்கும். சோ ஹரி டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிங்கம் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா அவர்கள். சோ ஹரி டைரக்ஷன்ல 40வது படம் வரது பாத்தீங்கன்னா சிங்கம் சீரிஸ்ல ஒரு காப் ஃபிலிமா இருக்குமா இல்ல வேற ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட்ல இருக்குமா அப்படின்ற மாதிரியும் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஏகப்பட்ட क्वेश्चंस இருக்கு. சோ இதுதாங்க சூர்யாவுடைய அடுத்து வரக்கூடிய ஒரு 5 படங்களுக்கான அப்டேட். இந்த 5 படங்கள்ல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.